ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 42 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ஃபைனல் பாஸை கொள்ளலாம்னு சொல்லிட்டு அந்த பெரிய கதவை திறந்துட்டு உள்ளே போனால் அங்கே நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி தூக்கி ஏதோ ஒரு மான்ஸ்டர் வீசும். அது என்னன்னு பார்த்தா குட்டி டிராகன். இப்போ குட்டி டிராகன் ரொம்ப பெரிய டிராகனாக மாறிட்டான். நம்ம ஹீரோ நீ எப்போ இங்கே வந்தன்ற மாதிரி சாக்கா பார்த்துருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மிர்ரை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அப்படி வேர்த்து கொட்டிடும். ஏய் நீ எப்படிடா வெளியே வந்த டக்குன்னு, ஆனால் உன்னை பார்த்தா சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அது நக்கிக்கிட்டே இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவை நக்கியே அது குளிப்பாட்டி விட்டுருவோம். நம்ம ஹீரோ டே போதுண்டா, உன்னோட மேஜிக் பவரோட உன்னோட எச்சு தாண்டா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு, நான் உன்னை இன்னும் ரொம்ப பெருசாக வளருவேன்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் நீ குட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த டிராகன் கடுப்பாகி, என்னது நான் இன்னும் குட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐயோ நான் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் போல இருக்கே, ரொம்ப சோகமாயிட்டானே. இல்லைடா நீ நல்லா தான் இருக்க, என்ன கொஞ்சம் சைஸு கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னேன், ஆனால் நீ க்யூட்டாக இருக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ மிர் டிராகனை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரே பண்ணாலுமே நம்ம மிர் டிராகன் ரொம்ப கோவப்பட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திக்கிட்டு கையை காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ என்னடா அந்த பக்கம் கை காட்டுற, கதவை திறக்கணுமா, சரி உன் சைஸு கம்மியாக இருந்தாலும் பவர் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டணும்னு ட்ரை பண்ணுற, உன் பவர் என்னன்னு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த கதவை கஷ்டப்பட்டு திறப்பாரு. அங்கே பயங்கர வெளிச்சமாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா ஒரு புழு, மிகப்பெரிய பாலைவன புழு, அதோட வாயை திறந்து ஏன்னு கத்தும் பாருங்க. நம்ம ஹீரோவும் டே இதான் கரெக்டான டைமு, உன்னோட அந்த ஃபயர் பிரெத் எப்படின்னு காட்டு, உன்னோட பவரை நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை பார்த்து அந்த மிர் டிராகன் குசி ஆகிட்டு இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அதோட நெருப்பை அப்படியே கொண்டு வரும் பாருங்க. ஹை பிரெத் அப்படின்னு வாயை பொழந்து நெருப்போட அந்த நெருப்பு வரும். சும்மா பாருங்க அவ்வளோ பயங்கரமான நெருப்பு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னதுடா அது இந்த அளவுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நெருப்பு போய் அந்த பூரான் அப்படி எரிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க அங்கே நம்ம மிர் டிராகன் சும்மா நெருப்பை கக்கிக்கிட்டே இருப்பான். கக்கி முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கையை காட்டுவான் பாருங்க. நம்ம ஹீரோவும் மிர்ரு இது உண்மைதானாடா, நீ தான் அதெல்லாம் பண்ணியா, நீ ஒரே ஆளாக நின்று அந்த நெருப்பு போட்டு அங்கே பூரா இருந்த தடமே தெரியாமல் எரிச்சிட்டியாடா அப்படி சொல்லும்போது அங்கே பூரா இருந்த தடமே தெரியாது. நம்ம மிர்ரு அப்படி எரிச்சு காத்தோட காத்தா கலத்து விட்டுருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆகிருக்குது. அதாவது இந்த டஞ்சனை விட்டு வெளியே போகிறதுக்கான அந்த கேட்டு. அதை பார்த்துட்டு மொட்டையன் என்னப்பா டஞ்சன் கேட்டு வெளியே போகிறதுக்கான டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும் அப்படின்னா இங்கே டஞ்சன் கேட்டு சேதாரம் இல்லாமல் முடிஞ்சிருச்சு, நம்மள யாருமே சாகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த எக்ஸிட் டஞ்சன் கேட்டு வழியா அந்த டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே வருவாங்க. பார்க்கும் வெளியே வருவார். வெளியே வந்துட்டு முன்னாடி பார்த்தா அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் நின்றுப்பான். அவன் நீங்கள் வேலையை முடிச்சிட்டீங்க ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்க்கும் ஆமாம் நாங்கள் முடிச்சிட்டோம், கிம்மு உள்ளே இருப்பார் அவரை போய் பார்க்கணுமே கூட்டு வரணுமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த அசிஸ்டண்ட்டு என்ன சொல்கிறீங்க, அவர் ஏற்கனவே வெளியே வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே பார்க்குக்கு என்னது அவர் ஏற்கனவே வேலையெல்லாம் முடிச்சுட்டாரா என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சாக்காக வரப்பில். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்பன்லாம் செஞ்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா, நம்ம ஹீரோக்கு கூட அந்த கிராமன்ற ஸ்வாடை செஞ்சு கொடுத்தாருல, அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த அடமேண்டியம் பவுலை கொடுத்து இந்தாங்க இந்த அடமேண்டியம் பவுலை வச்சு எனக்கு முக்கியமான அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் பார்த்துட்டு இது உண்மையா, இது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காப்பா தம்பி, இதை வச்சு செம்ம பவர்ஃபுல்லான வெப்பன்லாம் செய்யலாம், என்னோட 2 கண்ணை வச்சு கூட இதை நம்பவே முடியல, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிருப்பாப்புல அந்த ஸ்வாடை செஞ்சுட்டு இருக்குவார். அவர் உடனே தம்பி உன்னோட அந்த கிராம் ஸ்வாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வச்சிருக்க அந்த ஸ்வாடை வாங்கிட்டு இந்த ஸ்வாடை நீ போட்டு தட்டுன்னு தட்டியிருக்க போல இருக்கே, பயங்கரமாக டேமேஜெல்லாம் இருக்குது, சரி விடு எனக்கு ஒரு வருஷம் இல்லை ஒரு அரை வருஷம் ஒரு 6 மாதம் டைம் கொடு, சும்மா இந்த உலகத்திலேயே இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி செம்ம ஸ்வாடு செஞ்சு தரேன், அதை பார்த்தோன்னே எல்லாருமே வாயா பொழப்பானுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே போயிடுவான். போனதுக்கப்புறம் ஒரே நியூஸு ஆன்லைன் யூடியூப் எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோட போராட்டம் தான். இவர் வெறித்தனமான டஞ்சன் கேட்டு எல்லாத்தையுமே அசால்ட்டாக டஞ்சனில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாரு, இவர் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு பாராட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேவோன் அந்த சொசைட்டியை சேர்ந்தவன் ரொம்ப மோசமானவன், அவன் டஞ்சன் பிரேக்கை ஏற்படுறதுக்காக எல்லாத்தையும் கூலிப்படையை வச்சு எதை பண்ணால் அதை தடுத்து நிப்பாட்டம் அந்த கிம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடுவாங்க.
அப்புறமா இங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். பார்க்கு மீட்டிங்கில் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ லீ இவங்க எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அப்போ அங்கே பார்க்கு சொல்லுவார், நம்ம என்னதான் அந்த கேவோனை அடித்து தும்சம் பண்ணாலுமே சொசைட்டியோட ஹெல்ப்பு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவங்கக்கிட்ட ஹண்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி டஞ்சன் பிரேக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க நமக்கு யூஸ் ஆவாங்க. அவங்கள மொத்தமாக பேன் பண்ண முடியாது. பேன் பண்ணுறத வேண்டாம், வேறு ஏதாச்சும் யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே பக்கத்தில் இருக்க லீ அதை விடுங்க நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அவர் பிளான் பண்ணுவார். கட் பண்ணால் அந்த கேவோனோட அசிஸ்டன்ட் லிம் இருக்கான் பாருங்க. அவன் சோகமாக குத்த வச்சு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மிஸ்ட் கால் விட்டுருப்பாரு. அந்த ஃபோனை அட்டன் பண்ணாதவன் டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மெசேஜ் போட்டிருப்பாரு, நான் தான் கிம்மு, நான் உன்னை உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோன்னே ஐயையோ நான் எதுவும் பண்ணலைங்க, அவ்வளோதான் நான் மாட்டிக்கிட்டேனா, கேவோன் செத்த மாதிரி என்னையும் கொண்டுவானா, அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி அவன் பயந்துகிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அவேக்னர் சொசைட்டி பில்டிங். அந்த பில்டிங்கில் சொசைட்டியை சேர்ந்தவங்க மீட்டிங் போட்டுட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஆளாளு கத்திக்கிட்டே இருப்பானுங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கிம்மு நம்மளோட சொசைட்டியை சேர்ந்தவனை போட்டு வெளுத்து வாங்கி போட்டு தள்ளிட்டான், இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது, நம்மளால டஞ்சன் கேட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒருத்தன் முடிய பின்னாடி வரியா சீ விட்டவன், இப்போ என்ன பண்ணுறது, அந்த இன்சிடென்ட் மூலமாக நம்மளோட சொசைட்டி பேரை கெட்டு போச்சு, இப்போ நம்ம டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கிம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம இப்போ உதவி பண்ணுறதுக்கு தான் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஜங் குங் கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த ஜங்கு ரொம்ப சொங்கி மாதிரி தூக்கத்திலேயே உட்காந்துட்டு இருப்பான். இவன் வந்து இந்த சொசைட்டியை சேர்ந்தவன் தான். இவன் டாப் 10 கில்டில் இருக்கிற ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர், கில்டு மாஸ்டர். இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்கு கிட்ட கேட்டோன்னா அந்த ஜங்கு கில்டு மாஸ்டர்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு முடிய பின்னாடி சீ வச்சிருக்குவேன். என்னென்ன அவன் கோஆப்ரேஷன் பண்ணுவானா மாட்டானா, அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிம்மை கொன்னே தீரணும், அவனை மட்டும் கொள்ளலை அப்படின்னா இந்த சொசைட்டி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொசைட்டி பில்டிங்க்கு நம்ம கிம்மும் லீயும் வந்துட்டு இருப்பாங்க. கூடவே அந்த லிம் இருக்கான் பாருங்க, அவனை கூட்டு வந்திருப்பாங்க. அவன் லிம்மும் இங்கே வந்தாச்சு, விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி ஓடிப்போ அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றிங்க, நான் இங்கே இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பான். அப்படியே அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே இங்கே ஆமாம் அந்த கிம்மை கொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பவர் தேவைப்படுமே, இங்கே யார் யார் ஒன்றா சேர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு முடிய பின்னாடி சீ வச்சிருக்குவேன். அதை நான் முடிவு பண்ணிட்டேன், எப்படியாச்சு அந்த கிம்மை கொன்னே தீரணும், அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த முடிய பின்னாடி சீவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு ஓ யாரை கொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து ஐயையோ கிம்மு வந்துட்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் எல்லாருமே எஞ்சி ஓடுவானுங்க. உங்களால் என்ன கொல்ல முடியுமா அப்படின்னா வாங்களேன், ஒவ்வொருத்தராக வாங்க, இல்லை மொத்தமாக வாங்க, முடிஞ்சா என்னை கொல்லுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொசைட்டி சேர்ந்தவனுங்க மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாவானுங்க. இந்தாடா இந்த மேஜிக்னால நீ சாக போறாடா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த அட்டாக் போடுவானுங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக் ஐ மூலமாக அந்த அட்டாக்கையே நல்லிஃபை பண்ணிடுவார். அந்த மேஜிக் பவரே இல்லாமல் போயிடும். அதை பார்த்து முழிச்சிட்டு இருப்பானுங்க. இங்கே அந்த ஜங்கும் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பார்த்தவன் டக்குன்னு எந்திரிச்சு அவன் கிட்ட போய்கிட்டே இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பார். அதை பார்த்து முடிய பின்னாடி சீ வச்சவன் ஜங்கு கிம்மை போடுத்துல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது உடனே சரண்டர்ப்பா, நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்து அவனு என்னடா அவன் டக்குன்னு கட்சி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழிச்சிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ ஓ சரி இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்க கூடலாம் சண்டை போட மாட்டேன், இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அனுப்பி வச்சிருவாரு. அப்படியே அவன் போகும்போது இப்படி பின்னாடி திரும்பி பார்த்து யோசிச்சுட்டே போவான் பாருங்க, நான் கிம்மு கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கானுங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட நான் சண்டை போடுவேன் பைத்தியக்காரனுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி ஒரு பில்டப்பாக மனசில் யோசிச்சுட்டு போவான் பாருங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோவும் சும்மா சரி இப்போ நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அந்த மானா பவர் யூஸ் பண்ணி அந்த பிரெடிட்டர் ஐய பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அப்படி உரைய வச்சிருவாரு. அவனுங்க ஐயோ என்ன பண்ணுறது சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ டேய் நீங்கள் இவ்வளோ கரப்ஷனு காசு பணம் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சமாச்சு திருந்துவீங்கன்னு தான் அந்த கேவோனையும் போட்டு தள்ளினேன், ஆனால் நீங்கள் திருந்த மாட்டீங்க, உங்கள் எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து வெட்டலாம் போகும்போது அங்கே லீவ் வந்து நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டிட்டு விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திடுவான். நம்ம ஹீரோவும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. ஆனால்
இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணானுங்க என் கையாலேயே செத்துருவானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டிட்டே போயிடுவாரு. அங்கே லீயும் சரி இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இனிமே இந்த சொசைட்டிக்கு நான் தான் பிரசிடென்ட், நான் போடுறது தான் ரூல்ஸு, நான் போடுறது தான் எல்லாமே, நான் சொன்னதை கேட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த முடியை பின்னாடி சீவுனவன் ஏய் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது யாரா நீ அப்படின்னு சொன்னோன்னே டேபிள் போட்டு ஒரு அடி அடித்து நொறுக்கி தள்ளிட்டு ஒழுங்காக நான் சொல்கிறத கேளுங்க இல்லை கிம் இங்கே வர வச்சு அவங்க எல்லாத்தையுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரண மாதம் மிரட்டிட்டு இருப்பான். பார்க்கறதுக்கே சும்மா வெறித்தனமாக இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் லீயும் பார்க்கு பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட லீ அவனுக்கு ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்கானுங்க, நான் அந்த இடத்துல ஒரு பிரசிடென்ட்டாக மாதிரி அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது நீ பிரசிடென்ட்டாக மாறிட்டியா பரவாயில்லையா அவங்கள சமாளிச்சிருவியா அவனுக்கு ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீயும் இல்லை அவங்கள மொத்தமாக அழிக்கிறது நல்லது இல்லை, அவங்க நம்மளுக்கு தேவைப்படுவாங்க, ஏன்னா மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னா அது தடுத்து நிப்பாட்ட நம்மளுக்கு உதவி தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பாதையை நோக்கி போகும்போது அதுக்கு தடையாக எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், அதுக்காக நான் உங்கள் பின்னாடி எப்பவுமே நிற்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு அவன் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான். நம்ம ஹீரோவும் லீ நீ என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், நீ இவ்வளோ செய்கிற பார்த்தியா உனக்கு ரொம்பவே நன்றிடா சூப்பரா நீ தாண்டா ஏமாச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ லீ கிட்ட ரொம்ப பாசமாக பேசிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜானி பிராட் இருக்க பாருங்க, ஏதோ வித்தியாசமான ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த ஸ்பேஸ் மாதிரி அங்கே போய் பேசிட்டு இருந்திருப்பான்ல அதே இடத்துல போய் பேசிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசணும் சொல்லு அப்படி சொல்லும்போது அந்த கிம்மு அவனை பற்றி இந்த டீட்டெயிலாம் விசாரிக்கும் போது அவ்வளோவா தெரியல, ஆனால் அவன் ஜோர்டன் லோகன் இவங்க 2 பேருமே சண்டை போட்டுலதில் அவன் தான் ஜெயிச்சிருக்கான், அந்த கிம்மு தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா அந்த கிம்மு சாதாரண மனுஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காடோட ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த உருவம் இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த என்ன வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை இப்போ தான் காட்டுறாங்க, அது வேற எதுவுமே இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஃபியூச்சரில் இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை ஒரே அடியில் கொண்டுச்சு பார்த்தீங்களா அந்த மான்ஸ்டர் தாங்க இங்கே இருக்குது, அந்த மான்ஸ்டர் இங்கே பாரு அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, அது இம்பாசிபிள், அவன் எப்படி கடவுளோட ஒரு பகுதியாக இருக்க முடியும், அவங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடி, அப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா நான் உனக்கு ஒரு நல்ல சன்மானம் கொடுப்பேன், அதை நீ கண்டுபிடிச்சிட்டு முழுசாக என்கிட்ட வந்து சொல்லு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஜானி பிராடும் சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே பயந்துகிட்டே பேசிகிட்டு இருப்பான். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் டவருக்குள்ளே போயிடுவார். டவருக்குள்ளே போய் லெவலப் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டு அடித்து நொறுக்குவார். 31வது ஃப்ளோரு, அப்புறம் 34வது ஃப்ளோரு, அப்புறம் 39வது ஃப்ளோருன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீ மீட்டிங்கில் போயிட்டு இருப்பார். மீட்டிங்கில் பார்த்தா பார்க்கு நம்ம லீ இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் டவரை விட்டு வெளியே வந்தோடனே இங்கே பாருங்க டஞ்சன் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு ஹண்டர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க, ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது லீயும் சரி நான் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறேன், டஞ்சன் சின்ன சின்ன எல்லோ டஞ்சன்லாம் முடிக்கிறதுக்கு நிறைய நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மீட்டிங் போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சரி நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப அந்த வெப்பன்லாம் செய்கிற பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போயிருக்காரு. வெப்பன்லாம் செஞ்சுட்டு கிளவா என்ன வெப்பன்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே வேர்த்து விறுவிறுத்திருப்பான். நம்ம ஹீரோவும் என்னையாச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவரும் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தூங்கவே இல்லை, இதை செய்யறதில்ல அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன்னா அதான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அதெல்லாம் விடு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த வெப்பனை கொடுப்பாரு. அதை நம்ம ஹீரோ அந்த இதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு அந்த வெப்பனை எடுத்து பாருங்க, சும்மா வெறித்தனமாக இருக்கும் அந்த வெப்பனு. நம்ம ஹீரோ இதுதான் அந்த பால் மைங் வெப்பன், இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், அதே மாதிரி இப்போவும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்துட்டு இருப்போம். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெப்பனை செஞ்சு கொடுத்தவரு என்னப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, உன்னோட ரியாக்ஷன் நான் பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தேன், இதை செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இதை செய்யறதுல நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், என் தூக்கத்தையே கெடுத்துக்கிட்டேன் தெரியுமா, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோவும் இங்கே பாரியா உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ இவ்வளோ விஷயம் எனக்காக பண்ணதுக்கு நான் எப்போதுமே உனக்கு நன்றியோடு இருப்பேன், நீ பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொன்னோன்னே அதை கேட்டு அவனும் தம்பி நீ உன்னை நல்லா பார்த்துக்கப்பா கவனமாக இரு அப்படின்னு அவர் நம்ம ஹீரோ பார்த்து பாசமாக பேசுவார். நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.